அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த 40 நாட்களாக தபக்காலம் என்று அருள் வழங்குகின்ற புனிதமான காலத்திலே பயணித்த நாம் இந்த இறுதி கட்டத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை மிகவே ஒதுக்கத்தோடு தியானிப்பது எமது வழக்கம். தனித்தும் பங்குத்தள சமூகமாகவும் குடும்பமாகவும் திரு அவையாகவும் நாங்கள் இணைந்து ஆண்டவர் இயேசுவுடைய இவ்வுலக வாழ்க்கையின் இறுதி கட்டம், அவருடைய பேஷன் என்று சொல்லப்படுகின்ற பாடுகளை தியானிப்பது மட்டுமல்ல, அவரோடு நாங்கள் ஒத்துணர்வு கொண்டு அவர் பட்ட வேதனைகளையும் எங்களுடைய வாழ்க்கையின் சோக கதைகளோடு இணைத்து அவர் எவ்வாறு தன்னுடைய இறுதி ஈகையை நோக்கி பயணித்தாரோ அத்தகைய நம்பிக்கை உணர்வுகளோடும் தாராள சிந்தையோடும் இறைவனிலே ஆழமான நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் பயணிப்பதற்கு இந்த தியானம் எங்களுக்கு பெரும் உதவியாக அமைந்துள்ளது. இந்த வேளையிலே இயேசுவினுடைய பாடுகளை பல கண்ணோட்டத்திலே நாங்கள் நோக்குவது உண்டு. பொதுவாக அவர் உடல் ரீதியாக அவர் தீர்ப்பிடப்பட்டார், சிலுவையை சுமந்தார், கற்றூணிலே கட்டுண்டு அடிக்கப்பட்டார், முள்முடி தரிக்கப்பட்டார், அவருடைய கரங்களிலே ஆணிகளால் அவர்கள் அதை துளைத்து சிலுவையிலே அவரை அறைந்தார்கள். இப்படியெல்லாம் அவருடைய பாடுகளை உடல் ரீதியாக அவர் எவ்வளவு வலிகளை தாங்கினார் என்று நாங்கள் தியானிப்பது வழக்கம். ஆனால் இந்த சில நிமிடங்கள் இயேசுவினுடைய உள ரீதியான வலிகளை, ஒரு மனிதனுக்கு அவன் உடல் ரீதியாக வலிகளை தாங்குகின்ற பொழுது அது உள ரீதியாகவும் அவனிலே தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. உள ரீதியாக ஒருவர் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது உடல் ரீதியாகவும் அவரை பாதிக்கின்றது என்று மருத்துவர்கள் கூறுவார்கள். ஆனால் இங்கு இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் 100% ஒரு மனிதனாக திகழ்ந்தார். கடவுள் மனிதனானார் என்ற அந்த பெரும் உண்மையை இயேசுவினுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணுகின்றோம். நற்செய்தியாளர்கள் மிக அழகாக ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் பட்ட இன்ப துன்ப அனுபவங்களை மிக அழகாக எங்களுக்கு ஆணித்தரமாக எங்களுக்கு தெளிவாக எடுத்து எம்பி இருக்கின்றார்கள். இயேசுவினுடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உள ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த உள ரீதியாக அவர் பட்ட வேதனைகள் நெருக்கடி என்ன, அவருடைய மனம் கலக்கமுற்றது என்று வேத நூலிலே கூறப்படுகின்றது. தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கியவராக, அந்த மரணத்தினுடைய வடிவங்களை அறிந்தவராக, அந்த மரணத்திற்காக தனக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளை, அநீத தண்டனைகளை, அவர் மீது பழி சுமத்தப்படுகின்ற அந்த சூழலை, வேதனைகளை அவர் அனுபவித்தார். முதலாவதாக எடுத்து சொல்ல போனால் அவருடைய பாடுகளினுடைய தியானம் நற்செய்தியாளர்களுடைய நோக்கிலே அவர் பூங்காவனத்திலே மரண அவஸ்தைப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த நாள் தான் பிடிபடப் போகின்றார். அவர் படுகின்ற வேதனைகளை எல்லாம் தன்னுடைய மன கண்முன் கொணர்ந்து செபிக்கின்றார். தனிமையாக வளமையாக சென்று தந்தையோடு ஒன்றித்து உரையாடுகின்ற இந்த இயேசுவினுடைய இறுதி மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ளதாகவும் ஒதுக்கமுள்ளதாகவும்
அவருடைய வேதனைகளை விவரிக்கின்ற நற்செய்தியாளர் அவருடைய வியர்வை இரத்த துளிகளாக விழுந்தன என்று கூறுகின்றார். இங்கு அவருடைய உள ரீதியான நெருக்கத்தை அல்லது நெருக்கடியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தந்தையோடு அவர் எப்பொழுதுமே ஒன்றித்திருந்தார். முக்கியமாக தனித்து மன்றாட்டிலே ஒன்றித்திருந்தார். சில வேளைகளிலே இரவெல்லாம் அல்லது நீண்ட நேரம் அவர் தனித்து தந்தையோடு அவர் இணைந்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த செபம் என்பது அவருடைய வாழ்வில் அவர் அனுபவித்திராத ஒரு பெரும் கொடுக்கல் வாங்கல், ஒரு இன்னுமொருவரோடு பேரம் பேசுவது போல, அவர் மற்றவரிடம் இறங்குவது போல அமைந்திருந்தது. தந்தையே, இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று இதை இந்த கிண்ணத்திலே இருந்து அவரால் குடிக்க முடியாது என்று உணர்கின்றார். மனித பலம் அவருக்கு போதாது என்று உணர்கின்றார். அவருடைய ஆற்றல் திறமைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பலருக்கு நன்மை செய்தவர், அடுத்திருப்பவர்களுக்காக புதுமையாற்றியவர். தனக்கென அவர் புதுமையாற்றவில்லை. இந்த கல்லை அப்பமாக்கி உண்ண வேண்டும், உன்னால் முடியும் என்று அலகை அவரை சோதித்தது. ஆனால் இறைவனை நீ சோதிக்காதே என்று அந்த அலகையை விரட்டியவர். தனக்கென்று எதையும் அவர் கொண்டிராதவர். தன்னுடைய இன்பத்திற்காக, விடுதலைக்காக, வாழ்வுக்காக அவர் தன்னுடைய ஆற்றலையும் இறைத்தன்மையையும் துர்பிரயோகம் செய்யவில்லை. அதனால் இங்கு இயேசு உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று தந்தையோடு அவர் வாதாடுவது ஒரு உள ரீதியான நெருக்கடிக்குள்ளே அவர் சென்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இரண்டாவதாக, அவருடைய சீடர்களை பொறுத்தளவிலே அவருடைய சீடர்கள் மிக நெருக்கமானவர்களாக 3 ஆண்டுகள் அந்த இயேசுவோடு கூடவே பயணித்து, அவரோடு உண்டு குடித்து, அவருடைய போதனையை கேட்டு, அவருடைய விளக்கங்களை அறிந்து, தனிப்பட்ட முறையிலே அவர்கள் அன்புறவிலே நிலைத்திருந்தவர்கள். நான் உங்களை அன்பு செய்தது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு அவர்களை உண்மையாகவே அன்பு செய்தார். இறை அன்பில் மூழ்கிய இந்த சீடர்கள் அனைவருமே இடரல் படத் தொடங்குகின்றார்கள், சந்தேகப்படத் தொடங்குகின்றார்கள், விட்டு ஓடுகின்றார்கள். இந்த துன்பத்தை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லாதவர்களோ அல்லது அதை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாதவர்களாக, பயந்தாங்கொள்ளிகளாக திகழ்ந்தார்கள். அதிலே முதன்மை சீடராக விளங்கிய பேதுரு எனக்கு அவரை தெரியாது என்று அவர் மறுதலிக்கின்றார், பகிரங்கமாக மறுதலிக்கின்றார், கோழையாக மாறினார். இந்த மறுதலிப்பு என்பதை இயேசு ஏற்கனவே உணர்ந்திருந்தார். ஆகையினாலே தன்னுடைய பணி, உருவாக்கம், தன்னுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் ஒரு தோல்வியிலே முடிந்து விடப் போகின்றதோ என்ற ஏக்கம் அவரை வாட்டியிருக்கின்றது. மூன்றாவதாக, அவருடைய 12 சீடர்களுள் ஒருவரான யூதாஸ் என்பவர் மிகவே வேதனைக்குரிய ஒரு மனிதனாக இயேசு அவரை பார்த்தார். அவரை மனமாற்ற முடியாத ஒரு நிலையிலே தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன என்று அவர் கண்டார். ஏனென்றால் பணத்துக்கு அவனை பொறுப்பாளியாகியபடியினாலே இந்த பண ஆசை அவனை பல்வேறு வழிகளிலே சோதித்தது. அலகையினுடைய சோதனை இந்த பணத்தினுடைய வடிவத்திலே, பண ஆசையினுடைய வடிவத்திலே வந்தது. காசுக்கு ஆசைப்பட்டான். அதனால் அவன் பொது சொத்தாக வைத்திருந்த பணத்தை திருடுவது உண்டு என்றும் சொல்லப்படுகின்றது. அவன் ஒரு திருடன். அவன் திருடன் மட்டுமல்ல, அந்த தொழிலிலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லி இந்த குருக்களோடும் இயேசுவை கொலை செய்ய திட்டம் போட்டவர்களோடும் நீண்ட நாட்களாக அவன் வாதாடி
எவ்வளவு பணம் பெற முடியும் என்று சொல்லி அவன் ஊழல் நிறைந்தவனாக தன்னுடைய எஜமானை, தன்னுடைய தலைவரை, தான் நம்பியிருந்த அந்த தலைவரை காட்டிக் கொடுக்கின்றான். ஒரு துரோகியாக மாறுகின்றான். மனிதருடைய இந்த துரோகத்தன்மை இந்த தெய்வத்தினுடைய இயேசுவினுடைய இதயத்தை மிகவே புண்படுத்துகின்றது. ஏனென்றால் பல்வேறு சந்தர்ப்பங்களை தந்து, மனமாற்றத்திற்கான அருள் வளங்களை தந்து, எங்கள் ஒவ்வொருவரையும் நல்லவனாக்க வேண்டும், நேர்மை உள்ளவனாக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாக திட்டமிட்டு பக்குவமாக இந்த களவை செய்கின்றவர், காட்டிக் கொடுக்கின்றவர் தன்னை பிடிக்க முடியாத அளவிற்கு அவர் மிகவும் மௌனமாக, கச்சிதமாக இந்த திட்டத்தை வகுக்கின்றார். அனைத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற, தெரிந்து கொள்ளுகின்ற, உணர்ந்து கொள்ளுகின்ற இயேசு இறுதி வரை அவரை அன்பு செய்கின்றார். மீண்டும் மீண்டும் அவனுடைய மனமாற்றத்திற்காக சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றார். இது ஒரு இயேசுவினுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்ற ஒரு பெரும் தாக்குதலாக இருக்கின்றது. நான்காவதாக, இந்த இயேசு யாரோடு அவர் உரையாடி அவர்களுடைய தவற்றிலே இருந்து அவர்களை காக்கலாம் என்று விரும்பினாரோ, அவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மக்கள் கூட்டத்தையும் தம்பயப்படுத்தி அவர்கள் பொய்ச்சான்று சொல்லி அவர் செய்யாத குற்றத்தை ஒரு அந்நியனுடைய அதிகாரத்தில் இருந்த பிலாத்து என்பவருக்கு பொய்க்குற்றங்களை சொல்லி அவரை ஒரு சங்கடமான நிலைக்கு உட்படுத்தி, சேசாருக்கு நீ நண்பனாக இருக்க முடியாது என்று அவருடைய அதிகாரத்தையே அவர்கள் பயன்படுத்தி இயேசுவுக்கு சிலுவை தண்டனையை வாங்கி கொடுக்கின்றார்கள். இந்த மக்களுடைய கடினமான இதயத்தையும் எப்பொழுதும் அந்த தவற்று நிலையிலே அல்லது ஊழல் நிறைந்த நிலையிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநீதமான முறையிலே இயேசுவுக்கு அவர்கள் தண்டனை கொடுக்கின்ற பொழுது, தான் செய்யாத குற்றத்திற்கு தனக்கு தண்டனை தருகின்றார்கள் என்பதை இயேசு உணர்ந்து மௌனமானார். அவருடைய அடிமனதிலே இருந்த அந்த நீதி, உண்மை என்கின்ற உணர்வுகளை எல்லாம் இயேசு மௌனமாக்கி தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக இயேசு மௌனமானார். இது அவருடைய உளத்தை நிறைவாக தாக்கியதாக நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் இந்த படை வீரர்கள் என்று கூலிக்கு வேலை செய்கின்றவர்கள், சொல்லுவதை செய்வர்கள், அவர்கள் பொம்மைகளாக இருக்கின்ற இந்த படைவீரர்கள் என்பவர்களுக்கு இந்த இயேசுவினுடைய வருகை, ஆளுமை, அவருடைய போதனை, அவருடைய மீட்பு செயல், அந்த கடவுளுடைய நம்பிக்கை எதுவும் இல்லாதவர்கள், சொல்வதை செய்தால் எங்களுக்கு தீனி கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் என்று தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய படை வீரர்கள் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவுக்கு உடல் ரீதியாக பல வேதனைகளை கொடுத்தார்கள். முள்முடி சூட்டி எள்ளி நகையாடினார்கள். அவர்களை இயேசுவுக்கு எத்தனையோ விதமான முறையிலே கசையடியை கொடுத்து அவர்கள் தண்டனைக்கு மேல் தண்டனையை கொடுக்கின்றவர்களாக தங்களுடைய அதிகாரத்திலே இருந்து தளபதிகளாக நின்று, படை வீரர்களாக நின்று அவர்கள் இயேசுவுடைய உடலை வருத்தினார்கள். அவருடைய உடல் மட்டுமல்ல, உளமும் வருந்தியது. அவரை சிலுவையிலே அவர்கள் அறைந்து அந்த இயேசுவுக்கு தம்முடைய அந்த தீர்ப்பை கொடுக்கின்றவர்களாக தங்களுடைய திட்டமெல்லாம் வெற்றி பெற்று விட்டது என்று இருமாப்போடு இருந்த மக்கள், தலைவர்கள், குருக்கள், பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் என்று பல்வேறு பதவிகளை வகித்து வந்த, சமய ரீதியாக பதவிகளை வகுத்து வந்தவர்கள்
இந்த ஆண்டவனுக்கு தீர்ப்பு வழங்குவது மட்டுமல்ல, அவரை இறங்கி வா பார்ப்போம் என்று எள்ளி நகையாடுகின்றார். இத்தகைய பலவிதமான இந்த உளரீதியாக பலிகளை தாங்குகின்ற இயேசுவினுடைய பாடுகள், சொல்லுவார்கள் எங்களுடைய உடலால் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம் என்பதிலும் பார்க்க, உளரீதியாக அடுத்தவர்கள் எங்களை காட்டிக் கொடுக்கின்றார்கள், துன்பம் வருவிக்கின்றார்கள், இகழ்ந்து பேசுகின்றார்கள், எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள், எங்களுக்கு எதிராக அவர்கள் சதித்திட்டம் வகுக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவை எங்களுடைய மகிழ்ச்சியை, எங்களுடைய வாழ்வின் இன்பங்களை எல்லாம் பறித்து விடுகின்ற, எங்களை குற்றியுராக்குகின்ற நிகழ்வுகளாக அமைகின்றன. இவற்றையெல்லாம் கடந்து இயேசு உளரீதியாக எப்படி தம்மை ஆற்றிப்படுத்தினார், தமக்கு விடிவை தேடிக்கொண்டார், தம்முடைய ஆளுமையிலே அவர் சிறந்து மாமனிதனாக தெய்வமாக விளங்கினார் என்றால், சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அவர் எல்லோருக்காகவும் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களுடைய குற்றங்களை மன்னியும் என்று மன்றாடுகின்றார். தந்தையிடம் உருக்கமாக மன்றாடி வெற்றி பெறுகின்ற இயேசு உருக்கமாக மன்றாடுவது இவர்கள் அறியாமல், இவர்கள் மீது பழி சுமத்தாமல், இவர்களுக்காக எப்படி என்று இவர்களை புரிந்து கொள்வதற்காக பல காரணங்களை அறிகின்றவராக அல்ல, விமர்சனம் செய்கின்றவர்களாக அல்ல, மாறாக இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று அவர்கள் சார்பாக நின்று அவர்களுக்காக மன்னிப்பு கோருகின்ற இயேசுவினுடைய ஆற்றுப்படுத்தல், தன்னையே அவர் ஆற்றுப்படுத்துகின்றவராக, குணமாக்குகின்றவராக, இந்த உளரீதியாக அவர்பட்ட வேதனைகளிலே இருந்தெல்லாம் அவருக்கு முடிவு கிடைக்கின்ற அளவிற்கு மடுத்தவர்களை மன்னிப்பதனூடாக அவர் தனக்கு மேல் தன் மீது அவர் பரிவை மேற்கொண்டார். தந்தை அவரை அறியாதவராக, குற்றமற்றவராக மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிரை காணிக்கை ஆக்குகின்ற பொழுது எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று வாழ்வை தம்முடைய தந்தையினுடைய கரங்களிலே ஒப்படைப்பதனூடாக அவர் முழுமையாக உடல் உளரீதியாக ஆற்றுப்படுத்தப்பட்டு ஒரு முழுமையான வளர்ச்சியை கண்ட ஒரு மனிதனாக சிலுவையிலே தன்னுடைய உயிரை காணிக்கையாக்கினார். இதுதான் இயேசு எமக்கு தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடமாகும். நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல காரணங்களுக்காக உளரீதியாக தாக்கப்பட்டாலும் இயேசுவினுடைய மனநிலையை தரித்தவர்களாக நாங்கள் எங்களையும் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய அழுகிய அனுபவங்களை நாங்கள் அழுது வடித்து மன்னித்து ஏற்றுக்கொள்வதனூடாகவும், அடுத்தவர்கள் எங்களை காயப்படுத்துகின்றார்கள், வலிகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களை அறியாமல் செய்கின்றார்கள் என்ற அந்த பெரும் மனத்தோடு நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நாங்கள் ஆற்றுப்படுத்துவதனூடாக கடவுளுடைய அருள் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் இந்நாட்களிலே நிறைவாக கிடைக்க நீங்கள் குணம் பெற்ற மக்களாக வாழவும் வளரவும் என்னுடைய மன்றாட்டு நிறைந்த ஆசீர்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.